அஜித் ரசிகர்கள் பெரிதும் ஏமாற்றம். லைக்கா நிறுவனம் ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரியல. ஸோ அஜித் ரசிகர்களே அஜித்தை ட்ரோல் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இன்றைக்கி இன்டர்நெட்டில் நடந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது என்ன நடந்ததுன்னா, இன்றைக்கி விடாமுயற்சி திரைப்படத்தோட அப்டேட் வரும் சொல்லியிருந்தாங்க. 32 இயர்ஸ் ஆஃப் அஜித் இசத்தை முன்னிட்டு கரெக்டாக 10:45க்கு விடாமுயற்சி திரைப்படத்தோட பயங்கரமான அப்டேட் வருகிறது அப்படின்னு சொல்லி சுரேஷ் சந்தர் அவர்கள், அதாவது அஜித் அவர்களோட பிஏ அஃபிஷியலாக ட்வீட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி 10:45க்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த ஒரு போஸ்டர் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். லீக் ஆகிவிட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த போஸ்டர் எல்லாரும் பார்த்தது இது ஃபேன்மேடு போஸ்டரு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டரை வச்சு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது போஸ்டர் ரிலீஸ் ஆக, 5 நிமிஷம் இருக்குது போஸ்டர் ரிலீஸ் ஆக அப்படிங்கிற கவுண்டவுன் ட்விட்டரில் போட்டு இருந்தாங்க. ஃபைனலாக லைக்கா நிறுவனம் அதே போஸ்டர் ரிலீஸ் பண்ணதால் ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக தான் அந்த ஒரு போஸ்டர் அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்தவங்களுக்கு இந்த ஒரு போஸ்டர் ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றம் தான். ஸோ லைக்கா நிறுவனம் இந்த தவறுகள்லாம் செய்யாமல் ஒரு பயங்கரமான அப்டேட் கொடுக்குறீங்கன்னா கரெக்டான சொன்ன டைமில் கொடுத்தா அது ரசிகர்களை செம எக்ஸைட்மெண்ட்டில் குஷிப்படுத்தும். இந்த மாதிரி லீக் பண்ணுவதால் ரசிகர்களோட எக்ஸைட்மெண்ட் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கிறது.